தமிழக அனைவருக்கும் வணக்கம். மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்துல வாழை இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு படிக்கிற சிவனேந்தன் அப்பாவை இழந்து அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கிறான். பையன் படிப்புல பயங்கர கெட்டி, அதே மாதிரி விளையாட்டு தனத்துல பாத்தீங்கன்னா பயங்கர சுட்டி. வார விடுமுறை நாட்கள் இந்த சனி ஞாயிறு லீவ்ல குடும்ப கஷ்டத்துக்காக வாழைத்தார் லோடு வேலைக்கு இந்த வாழை சுமக்கிறதுக்காக அவனை வந்துட்டு வேலைக்கு கூட்டு போறாங்க. அவனுக்கு வந்துட்டு இந்த வாரத்துல இந்த 2 நாள் தான் நமக்கு லீவ் வருது, அது கூட நம்மளை வந்துட்டு சந்தோஷமா விளையாட விடாம நம்மளை இந்த மாதிரி இது பண்றாங்களே அப்படின்ற கோபம், அதாவது வலுக்கட்டாயமா வேலைக்கு கூட்டு போறாங்க அப்படின்ற கோபம் அவனுக்குள்ள ரொம்பவே இருக்கு. தலையில 2 வாழைத்தார் வச்சு சுமக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த வாழைத்தார் சுமந்து கழுத்து லைட்டா திரும்பிக்கும். அதனால ஸ்கூல்ல வந்துட்டு கோண கழுத்தா அப்படின்னு பட்ட பேர் வச்சு கூப்பிடுறதுக்கு அவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை. ஸோ அந்த வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் கிரிமினல் சேட்டைகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருப்பாப்ல. இன்னொரு பக்கம் குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போறாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில சம்பவங்கள் நிகழுது. ஸோ இதனால கடைசியில என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த கதை உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு மாரி செல்வராஜ் அவருடைய அந்த பள்ளி பருவகால வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் சேர்த்து 98, 99 காலகட்டத்துல எவ்வளவு யதார்த்தமா நடந்ததோ அந்த யதார்த்தத்தை கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்குது இந்த வாழை திரைப்படம். ஒரு 8வது படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட இருக்கக்கூடிய மன உணர்வுகள், சேட்டைகள், விளையாட்டுத்தனங்கள், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா காமிச்சிருக்கிறாங்க. அதுலயும் சிவனேந்தனும் அவன் ஃப்ரெண்டு சேகரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த சேட்டை தில்லுமுல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குது படத்துல. சிவனேந்தன் ரஜினி ஃபேன், சேகர் வந்துட்டு கமல் ஃபேன். இவங்க 2 பேருக்குள்ள நடக்கூடிய அந்த ரசிகர்களுக்கான அந்த சண்டை, கிளாஸ் ரூம்ல ஒருத்தர் விட்டு கொடுக்காம நடந்துக்கிற அந்த நட்பு, அதே மாதிரி இந்த வாழைத்தோப்புக்கு வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் ஒரு பிளான் போடுவாங்க. அந்த 2 பேர் பிளான் போடும்போதே நான்லாம் கமல் ரசிகர்ல எனக்கெல்லாம் நடிக்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சேகர் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவாரு. அதை அவங்க அம்மா கண்டுபிடிச்சு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் பயங்கரமா இருந்தது. அதே மாதிரி அவங்க என்னதான் அடிச்சுக்கிட்டாலும், என்னதான் வெளியில பயங்கரமா போய் சொல்லிக்கிட்டாலும் ஒருத்தர் அந்த விட்டு கொடுக்காத நட்பு அப்படின்றது பயங்கரமான ஒரு பாண்டிங்கா இருக்கும். அதே மாதிரி அந்த படத்துல வர அந்த டீச்சருக்கும் அந்த சிவனேந்தன் அந்த ஹீரோ இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன அந்த பப்பி லவ், அதை வந்து அந்த டீச்சர் ஹேண்டில் பண்ற விதம், இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகள் ரொம்பவே அருமையா காமிச்சிருந்தாங்க. அதுல அந்த டீச்சரோட கர்ச்சீஃபை எடுத்து வச்சுட்டு சிவனேந்தன் செய்யற ஒரு சில விஷயங்கள், அதுக்காக அவர் செய்யக்கூடிய அந்த பொய் சத்தியம், டீச்சரை வச்சு சிவனேந்தனை கலாய்க்கிற சேகரோட அந்த ரோல், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்தது. படத்தோட முதல் பாதி முழுக்க சிவனேந்தனையும் சேகரையும் மையப்படுத்திய கதையை கொண்டு போய் ஒரு கலகலப்பான ஒரு ஜனரஞ்சமான படத்தை முதல் பாதியில கொடுத்திருந்தாரு மாரி செல்வராஜ் அவர்கள். ஆனா 2வது பாதியில கதையை சீரியஸான ஒரு பாதிக்கு கொண்டு போய் கிளைமேக்ஸை நோக்கி கொண்டு போன அந்த கதையோட விதம் இருக்குல்ல, அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் நோக்கி கொண்டு போகும்போது அந்த பையனுக்குள்ள ஒரு சில உணர்வுகள், அந்த பையனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்களையும், அந்த ஊர்ல நடந்த ஒரு விஷயங்களையும் 2த்தையும் கரெக்டா ஒரே நேர்கோட்டுல கொண்டு வந்து 2மே கனெக்ட் ஆகும்போது அந்த கிளைமேக்ஸா அந்த முடிச்ச ஒரு விதம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரைட்டிங். கிளைமேக்ஸ்ல அந்த பையன் வீட்டுக்குள்ள இருப்பான், அவங்க அம்மா வருவாங்க. அவங்க அம்மாவை பார்த்த உடனே அம்மா எங்க நம்மளை அடிச்சிட போறாங்களோன்ற பயத்துல அவன் ஓடுவான். ஆனா அவங்க அம்மா வேற ஒரு விஷயத்துக்காக அவன் பையனை நினைச்சு ஏங்கி எழுவாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசை போட்டு அப்படியே உலுக்கி எடுத்துரும். அந்த காட்சி, அந்த வலிகளையும் அந்த வேதனைகளையும் நமக்கு அந்த கன்வே பண்ண அந்த காட்சி அமைப்பு இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமானது. இதெல்லாம் தாண்டி அந்த கிளைமேக்ஸை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பாட்டு, ஆக்சுவலா அந்த பாட்டு தான் மெயின் கிளைமேக்ஸு. அந்த பாட்டெல்லாம் உட்கார்ந்து பாக்குறவங்க இலகன மனசு யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உணர்ச்சி வசத்துல அழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படியான ஒரு கிளைமேக்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு தரமான ஒரு கிளைமேக்ஸ். ஆக்சுவலா படம் இடைவேளை வரைக்கும் போன அந்த விதத்துக்கும் அந்த படத்தோட கிளைமேக்ஸும் ஆக்சுவலா இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வைப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு ரீதியான ஒரு கிளைமேக்ஸ் தான். முக்கியமா அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது அது பயங்கர உணர்வு ரீதியான ஒரு கிளைமேக்ஸ். அதெல்லாம் அந்த இடத்துல இருந்தாதான் அதோட அந்த வலிகளையும் வேதனை புரிஞ்சு முடியும். பிரமாதமான ஒரு கிளைமேக்ஸா இருந்தது. பட் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா அவங்களோட உணர்வுகளை நமக்கு கடத்துறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட டைம் கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். படத்துக்கு ஸ்கிரீன் பிளே ரேட்டிங் தாண்டி மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி ஈஸ்வர் அவரோட அந்த ஒளிப்பதிவு, அந்த கிராம மக்களோட அந்த வாழ்வில அப்படியே கண்ணெதிர்க்க கொண்டு வந்து நிறுத்திருந்தாரு தேனி ஈஸ்வரர்கள். முக்கியமா அந்த வாழை தோப்பை அவர் காமிச்ச விதம், அந்த டாப் ஆங்கில காமிக்கும் போது அந்த இயற்கை அழகு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமா இருந்தது. அடுத்து சந்தோஷ் நாராயண் அவரோட மியூசிக், மனுஷன் பின்னி எடுத்துட்டு அப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், முக்கியமா அந்த கிளைமேக்ஸ்ல அவர் கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குல்ல, அதெல்லாம் வேற ரகம். அதுலயும் அந்த சாங்ஸுக்காக அவர் எடுத்துக்கிட்ட அந்த மெனக்கடல். ஒரு பாட்டு ஒன்று வரும், அதாவது இவங்க எல்லாரும் லாரியில போவாங்க, லாரியில ஏறி போகும்போது ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு அவர் எடுத்த லீட் இருக்குல்ல, இந்த லாரியில வர ஹார்ன் வச்சு ஒரு லீட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்குள்ள போனதெல்லாம் சூப்பரா இருந்தது. அதுலயும் கிளைமேக்ஸ்ல வர அந்த பாட்டை பாட வச்ச விதமும் சரி, அதுக்கான இசையும் சரி, மனுஷன் அந்த உயிரை அப்படியே உலுக்கி எடுத்துருவாங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு இசையை கொடுத்திருந்தாரு. வேற லெவல் சனா சார். படத்துல எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்து, முக்கியமா இந்த படத்தோட மைய கதாபாத்திரமா வர அந்த சிவனேந்தன் அந்த கதாபாத்திரம், அவர் பேர் வந்து பொன்வேல்.
அவ்வளோ யதார்த்தமா அவ்வளோ கிராமத்தை ஒரு கிராமத்தான் பையனா நம்ம கண்ணெதிர்க்க கொண்டு வந்து நிப்பாட்டின அப்படி இருக்குமோ அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு முகம். அந்த அழுதாலும் சரி சிரிச்சாலும் சரி ஈறு தெரிகிற அளவுக்கு அவர் செய்யக்கூடிய அந்த ஒரு முக எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்து அதே மாதிரி இந்த கொஞ்சம் பெரிய பெரிய கண்ணு வேற. எனக்கு அந்த கதாபாத்திரத்தை அதாவது அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, பழைய விஜயகாந்த் இந்த சட்டம் ஒரு இருட்டர்ல விஜயகாந்த் சார் இருப்பார்ல, கிட்டத்தட்ட எனக்கு விஜயகாந்த் சார் வந்து அப்படியே ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்து அவ்வளோ யதார்த்தமான அவ்வளோ கிராமிய முகமான ஒரு முகம். சூப்பரான ஆக்டிங் அந்த பையனோடது. அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டா வர சேகர், அவரோட பேர் வந்து ராகுல். கமல் ஃபேனா இருந்துகிட்டு அவர் செய்யக்கூடிய அந்த சேட்டைகள், அவன் அம்மாட்ட மாட்டுறது, அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் தான் நண்பனை விட்டு கொடுக்காது, தான் நண்பனுக்காக என்னவெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இப்படி எல்லா வகையிலும் இவரோட நடிப்பும் அவ்வளவு பிரமாதமா இருந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் கண்டிப்பா இந்த படத்துக்காக இவங்க 2 பேருமே விருது வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு அடுத்து நடிச்ச இந்த கலையரசன் அவர்கள், அதுக்கப்புறம் திவ்யா துரைசாமி அவர்கள், அந்த 2 பசங்களோட அம்மா வந்தவங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களோட நடிப்புல அவ்வளவு பிரமாதமான ஒரு நடிப்பை கொடுத்திருந்தாங்க. அப்புறம் அந்த டீச்சரா வந்து அந்த நிக்கிலா வேமன், ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்பை ரொம்பவே சூப்பரா கொடுத்தாங்க. ஒரு ஒரு மண்மனம் மாறாத ஒரு நடிப்பை அந்த படத்துல வந்து அத்தனை கதாபாத்திரங்களும் நம்ம கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா அந்த படம் சிறுவர்களுக்கான ஒரு திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அதே இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நிறைந்த ஒரு திரைப்படம். தொழிலாளிகளை சக மனுஷனா பார்க்காத ஒரு சில முதலாளிகள் இருப்பாங்க. அவங்க எப்பயுமே தொழிலாளிகளை ஒரு ஒரு 2-3 ஸ்டெப் வந்துட்டு தள்ளி வச்சுதான் பார்ப்பாங்க. இந்த முதலாளித்துவ பார்வைகள் இந்த உழைக்கும் சாமானிய மக்களை இந்த முதலாளிகள் எப்படி பாக்குறாங்க, அவங்க என்னதான் உழைச்சி அவங்களுக்கு கொட்டினாலும் கூட அவங்கள எந்த இடத்துல வச்சு ட்ரீட் பண்றாங்க அப்படின்றதையும், இதனால் அந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு என்ன மாதிரியான இன்னல்கள்லாம் வருது, என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வருது அப்படின்றதையும் இந்த அந்த சின்ன பசங்களோட கதையோடு சேர்த்து இந்த கதையும் கொண்டு வந்து அந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் மூலமா ஒரு பெஸ்டான ஒரு படத்தை கொடுத்திருக்கிறாரு மாரி செல்வராஜ் அவர்கள்.